எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். சமய பிரச்சார நிலையத்தில் முதலாம் ஆண்டு சைவசித்தாந்த பாடத்தொகுப்பில் சமய ஒழுக்கம் குறித்து சிந்தித்து வருகிறோம். நேற்றைய வகுப்பிலே அன்றாட வாழ்க்கையில் நித்திய கர்மாக்களிலே சமய ஒழுக்கம் பேணுதல் என்பது குறித்து சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய வழிபாடுகளில் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள், கோயில் தரிசன விதிகள் இவற்றையெல்லாம் பற்றி சிறிது சிந்திப்போம். சைவ சமயத்திலே விரதங்கள் என்றொரு தலைப்பு நமக்கு பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் சைவ சமயத்தின் முழுமுதற் பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய சம்பந்தத்தால் நாம் வணங்கக்கூடிய ஏனைய தெய்வங்கள் இவர்களையெல்லாம் என்னென்ன காலங்களில் எப்படி விரதங்கள் அனுஷ்டித்து வழிபட வேண்டும், எந்தெந்த விரதங்களை தவறாமல் நாம் கொள்ள வேண்டும் என்பன பற்றியெல்லாம் சில பாடத்திட்டத்திலே நமக்கு செய்திகள் உண்டு. அதை பற்றிய விஷயங்களை பார்க்கிறோம். சிவ வழிபாடு நமக்கு இன்றியமையாத ஒன்று. உயிர் ஒவ்வொன்றும் ஈசனை பூசித்துத்தான் பக்குவமடைந்து அதன் மூலமாக முத்தி இன்பத்தை பெற முடியும். ஆனால்தான் சுவாமி தானே தம்மை பூசித்து அந்த லீலைகளை செய்து காண்பித்ததும், அம்பிகை பல தலங்களிலே சிவபெருமானை சிவபூஜை செய்து வழிபாடு செய்ததும், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் என்று எல்லோருமே சிவபூஜை செய்தார்கள் என்ற சிறப்பை நாம் பார்க்கிறோம். இந்திரன், திருமால், நான்முகன் முதலிய தெய்வங்கள் எல்லாம் வணங்கிய தலங்களுக்கு ஒரு பெரிய பட்டியலே உண்டு. அதனால் எல்லோரும் சிவபூஜை செய்திருக்கிறார்கள். அடுத்த படிநிலையிலே முனிவர்கள் செய்திருக்கிறார்கள், ரிஷிகள் செய்திருக்கிறார்கள், அரசர்கள் செய்திருக்கிறார்கள், நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் செய்திருக்கிறார்கள், சாமானியர்கள் மனிதர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி கீழே போய் மிருகங்கள், பறவைகள், பூச்சி எல்லாம் கூட சிவபூஜை செய்தது பற்றிய செய்திகளை நாம் தலபுராணங்களின் வாயிலாக அறிகிறோம். அதனால் எல்லா உயிர்களும் செய்ய வேண்டிய இன்றியமையாத செயல் இது என்பதில் சந்தேகமில்லை. அந்த சிவபெருமானை லிங்க வடிவத்திலே வீட்டிலே வைத்து நாம் ஆன்மார்த்த பூஜை செய்வது, கோயில்களிலே வைத்து பரார்த்த பூஜை செய்வது இது ஒன்று. அடுத்த படிநிலையில் சங்கமர்களாக சொல்லப்படும் அடியார் பெருமக்களை வழிபட வேண்டும். அடியார்களை வழிபாடு செய்தல். அவர்களெல்லாம் நடமாடும் கோயில் என்று திருமூலர் சொல்லி இருப்பதால் அவர்கள் எழுந்து நடமாடக்கூடிய கோயில். உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு எம்பெருமான் வீற்றிருந்து காட்சி தருவதால் அவர்கள் நடமாடும் கோயில் என்கிறார் திருமூலர். அதனால் அடியார் பெருமக்களை வணங்குதல், விதிப்படி மாகேஸ்வர பூஜை முதலியவற்றை செய்வது. அதுபோலே குரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய நிலையில் பேசும் சிவமாய் வீற்றிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை வழிபடுதல், குரு லிங்க சங்கமம் என்று இந்த மூன்றையும் வழிபடுதல் பற்றிய செய்திகளை நமக்கு சிவாகமங்கள் சொல்லுகின்றன. அதிலே முதலில் குருமாதரை வைத்து அதன் பிறகு சிவபெருமானை வழிபடக்கூடியதையும் மூன்றாவதாக அடியார்களையும் இப்படி குரு லிங்க சங்கம வழிபாடு என்று மூன்றை வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த மூவரையும் வழிபடுதல் என்பது நமக்கு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியர்கள் நமக்கு தொடர்ந்து ஞான மரபிலே வரக்கூடியவர்களாய், ஞானதானம் செய்விப்பவர்களாய், தீட்சை செய்விப்பவர்களாய்னு இருக்கக்கூடியவர்கள். ஆச்சாரியர்களுக்கு ரட்சணம் சொல்லும் போது ஞானமும் தவறாத அனுஷ்டானமும் இது இரண்டையும் ஒரு சேர பெற்றவர்கள், ஆசிரியக்க தகுந்தவர்கள். அவர்களும் வாழையடி வாழையாய் வரக்கூடிய அந்த குருமரபு நந்தி பரம்பரையிலே நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய மரபிலே வந்தவர்களாய், அந்த ஞானபூர்த்தி அதே பீடத்தை அலங்கரித்து வந்த ஆச்சாரியர்கள் அவரிடமிருந்து பெற்ற ஞானத்தினால் பொலிபவர்களாய் இருந்து அவர்களுடைய ஞானம், அனுஷ்டானம் இவையெல்லாம் சிறப்புரை இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஆச்சாரியராக அடைந்து நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவு செய்து தரும்படியாக அவரிடத்தை வேண்டுகிறோம். அவருடைய பரம கருணையினாலே நம் பேரில் அவர்கள் தாபப்பட்டு நமக்கு நற்கதியை வழங்கும் பொருட்டு பஞ்சாட்சர உபதேசம் முதலியவற்றை செய்து வைக்கிறார்கள் என்று கொள்ளுகிறோம். இப்படி இருக்கக்கூடிய நிஷ்டையிலே ஆச்சாரியர்கள் அவர்கள் உயர்ந்த குணத்தோடு கூடியவர்களாய், பரந்த மனப்பான்மையோடு அவருடைய எண்ணம், செயல் இவைகளெல்லாம் சைவநெறி சார்ந்ததாக இருந்து நித்தியம் அனுஷ்டான முதலியவற்றை விடாதவர்களாக, அதே நேரத்தில் ஞானதானம் செய்பவர்களாக இப்படியெல்லாம் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்று அவர்களுக்கு லட்சணத்தையும், சீடர்களாக இருப்பவர்களுக்கு எப்போதும் இந்த உண்மையை அறிந்து கொள்வதிலே அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையிலே ஓடிவரும் காரணருக்குத்தான் உண்மை வைக்கும்படியாக குருஞான சம்பந்தர் உபதேசம் செய்து வைக்கிறார். ஓடி வந்து ஆச்சாரியர் திருவடிகளிலே விழுந்து பல முறை வந்து அவரிடத்தை கேட்டு தெளிவு பெறுபவர்களுக்கு தீட்சித்து வைப்பது.
அவர்களுக்கு தீட்சை செய்விப்பது என்பதை அவர்கள் காரியமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய லட்சணத்தில் குருவுக்கும் சீடருக்குமாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்து அதன் மூலமாக பெறப்படும் ஞானம் வழங்கப்பெறும் ஞானமும் என்று நமக்கு அடியார்களை வணங்குதல், ஆச்சாரியர்களை வணங்குதல் என்பது குரு பூஜை முதலிய நிகழ்ச்சிகளிலே செயலாற்றுதல், நித்தியமும் அவருடைய அருள் நூல்களை பாராயணம் செய்வது, நித்திய சிவபூஜையிலே ஆச்சாரியருக்குரிய ஸ்தானத்திலே அவர்களை எல்லாம் எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு அர்க்கியம் தூபம் தீபம் எல்லாம் கொடுப்பது, அதைவிட உத்தமமாக அவர்கள் தரிசித்த தலங்களை போய் நாமும் தரிசிப்பது, அவர்கள் காட்டிக் கொடுத்த வழியிலிருந்து பிசகாது அதிலேயே எப்போதும் ஒண்டி இருப்பது, இதெல்லாம் நமக்கு ஆச்சாரியர்களுடைய வழிபாட்டு முறையிலே வரும். அடியார்களை வழிபடுதல் என்று எடுத்துக்கொண்டால் பார்க்கும் அடியார்கள் அத்தனை பேரையும் சிவமாய் பாவித்து அவர்கள் எதிர்கொண்டு வரும்போது கூட அவர்களை பிரதட்சணமாக கடந்து செல்வது, அவர்களை பார்த்து நமஸ்கரிப்பது, திருவடிகளிலே விழுந்து வணங்கிக் கொள்வது, ஆச்சாரிய லட்சணத்தோடு கூடியவர்களிடத்தே திருநீரு பிரசாதமாக பெற்றுக்கொள்வது, இப்படியாக கடைபிடிக்க வேண்டிய வழக்கங்கள் எல்லாம். மாகேஸ்வர பூஜை என்று தனியே மாகேஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெருமானை மகேஸ்வரனாக இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுபவர்கள் மாகேஸ்வரர்கள், அவர்களை வணங்குதல் என்ற நிலையில் அவர்களை வரித்து அவர்களுக்கு தகுதியாய் ஒரு ஆசனம் கொடுத்து அதிலே அவர்கள் அமர அவர்களுக்கு விளக்கு ஏற்றி வைத்து கோலமிட்டு அவர்களுக்கு உபச்சாரம் எல்லாம் செய்வித்து இலை பரப்பி அதிலே பல வகையான அன்ன வகைகள் பட்டணங்கள் கரியமது இவற்றையெல்லாம் பரிமாறி அவர்கள் உண்ணுந்தனையும் இருந்து அவர்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் கேட்காமலேயே பரிமாறி அவர்கள் உண்டு முடித்த பிறகு அவர்கள் வரும்போதே வரிக்கும் போதே அவர்கள் திருவடியெல்லாம் விளக்கித்தான் அழைக்கணும். அப்படி அழைத்து ஆசனம் கொடுத்து அமர்த்தி அவர்களிடத்தே உபசாரம் எல்லாம் சமர்ப்பித்து அவர்கள் அன்னமேற்று முடித்த பிறகு வந்து இதை ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி கூறி அவர்களுக்கு சிவசாதனங்கள் எல்லாம் கொடுப்பது, தட்சணை தாம்பூலம் இவற்றையெல்லாம் கொடுத்து அவர்களை நமஸ்கரித்து பிரதட்சண நமஸ்காரம் செய்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு, பெரும்பான்மை சைவ விரதங்களிலே இது போன்று இருக்கக்கூடிய அடியார்களை அழைத்து அவர்களுக்கு இந்த மாகேஸ்வர பூஜை செய்விப்பதை ஒரு அங்கமாகவே கொண்டிருக்கும். சோமவார விரதம் இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்களிலே தவறாது ஆச்சாரியர்களை அழைத்து அவருடைய இது மாகேஸ்வரர்களை அழைத்து அவர்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வித்து அவர்களுடைய பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு மரபாகவே இருக்கும். அந்த விதத்தில் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய மாகேஸ்வர பூஜை, சிவபூஜை பற்றி நேற்றைய தினமே நாம் சிந்தித்து விட்டோம். விரதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆச்சாரியர்களுடைய குரு பூஜை தினங்கள் தவறாமல் கொண்டாட வேண்டியது, அதெல்லாம் ஆச்சாரியரை கொண்டாடுற விதத்தில் வந்துடும். விரதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் விநாயகப் பெருமானுக்கு என்பதிலிருந்து தொடங்குகிறது. நமக்கு பாடத்திட்டத்தில் 4 விரதங்கள் விநாயகப் பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை விரதம், அதே போலே சதுர்த்தி விநாயக சதுர்த்தி விரதம், மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை அடுத்து வரும் தேய்பிரை சதுர்த்தியிலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி என்ற விரதம், அதுபோலே விநாயகர் சஷ்டி விரதம் என்று இப்படி 6 விரதங்கள் வரக்கூடியது. சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப பிரசித்தம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்று கடைபிடிக்கக்கூடிய விரதம். அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் காலையிலிருந்து பட்டினி நோன்பு நோற்று மாலை வேளையிலே விநாயகப் பெருமானை ஆவாகனம் செய்து ஒரு கும்பத்திலோ அல்லது திருமேனியிலோ ஆவாகனம் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்வித்து பட்சணங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்து சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்து விநாயகப் பெருமானுக்கு அர்க்கியம் எல்லாம் கொடுத்து தகுதியுடைய ஒருவரை அழைத்து அவர்களை ஆச்சாரியராக வரித்து அவர்களுக்கு இந்த இலை பரிமாறி அவர்களுக்கு அன்னம் எல்லாம் இட்டு அவர்களுக்கு தட்சணை தாம்பூலம் கொடுத்து நமஸ்கரித்து நாம் விரத பூர்த்தி செய்வது. இது சங்கடஹர சதுர்த்தி விரதம். விநாயக சதுர்த்தி விரதம் ஆவணி திங்கள் வளர்பிறையிலே அமாவாசை அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி, அன்றைய தினம் நோக்கக்கூடியது. அன்றைய தினம் மட்டும் நாம் பிறையை சதுர்த்தி பிறை பொதுவாக பார்ப்பதில்லை. ஆனால் விநாயக பெருமானுக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கும் போது சந்திர தரிசனம் செய்வது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பிறை பார்ப்பது ஒரு தோஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தேவையில்லாத சிரமங்களை ஏற்படுத்தும்னு இருக்குது. அதனால் சந்திரன் போய் விநாயகரிடத்தே சொன்னானாம், 4ஆம் பிறை சந்திரனை தரிசிப்பதற்கு மக்கள் அஞ்சுகிறார்களேன்னு சொன்னபோது, கவலைப்படாதே, அப்படி ஒருவேளை அவர்கள் கண்ணிலே நீ பட்டாலும் அன்றைய தினம் அவர்கள் என்னை வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு இடர் தீரும் என்று விநாயகர் சொன்னதாக. அதனால்தான் தெரியாமல் 4ஆம் பிறை சந்திரனை கண்ணில் பார்த்துட்டாலும் இந்த 3ஆம் பிறையை தேடி தேடி போனாலும் கண்ணுக்கு தெரியாதும்பாங்க. 4ஆம் பிறை சந்திரன் தானாக வந்து நிற்கும். பார்த்துட்டோம்னா உடனே என்ன செய்கிறது அந்த தோஷம் தீர்வதற்குன்னா விநாயக பெருமானுக்கு ஒரு சூறை தேங்காய் விடுவது, இல்லை அவருக்குன்னு ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுட்டு அடுத்த வாட்டி கோயிலுக்கு போகும்போது சமர்ப்பிச்சிடுறது, இல்லை பார்த்த இடத்துல தோப்புக்கரணம் போட்டு மானசீகமாக விநாயக பெருமானை நோக்கி கும்பிடுவது, இது மாதிரியான பிராயசித்தங்கள் செய்து அந்த தோஷத்திலிருந்து நீங்குவதுன்னு சொல்லப்படுகிறது. அதுபோல வெள்ளிக்கிழமைகளிலே அனுஷ்டிக்க வேண்டிய விரதம், அது வைகாசி மாதத்திலே தொடங்கணும். இது மாதம் அனுஷ்டிக்க வேண்டியது. வைகாசி மாதத்தில் தொடங்கி வளர்பிறையிலே
அமாவாசை அடுத்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் செய்து கொண்ட சங்கல்பம் பூர்த்தியாகும் வரையிலும் ஏதோ ஒரு விரதத்திற்காக சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இந்த காரியம் நடக்கணும்னு வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் அப்படி கடைபிடிக்க வேண்டிய விரதம். அந்த விரதம் நமக்கு பட்டினி விரதமாக நோன்பு நோற்று அல்லது பகல் பொழுது மட்டும் ஒருவேளை உணவு உண்டு விநாயகப் பெருமானுடைய தோத்திரங்களை எல்லாம் பாராயணம் செய்து அவருக்கு ஆலய தரிசனம் செய்து விநாயகப் பெருமானை தரிசித்து அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகம் முதலிய காரியங்களிலே கலந்து கொண்டு அப்படி அனுஷ்டிக்கக்கூடிய விரதம். எப்படி முருகப்பெருமானுக்கு ஐப்பசி மாத சஷ்டி விரதம் இருக்கிறதோ அதுபோல் அதை அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சஷ்டி விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சஷ்டி விரதத்தினுடைய கணக்கு மொத்தம் 21 நாட்கள். கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய தேய்பிறை பிரதமை தொடங்கி அதாவது பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய நாள் அன்றிலிருந்து தொடங்கி மார்கழி திங்களிலே வரக்கூடிய சஷ்டி சரியாக நமக்கு இதில் ஒரு 15 நாள் ஒரு 6 நாள் வரும். இப்போ 21 நாட்கள். இந்த 21 நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். மார்கழி சஷ்டியிலே அது பூர்த்தியாகும்படியாக அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். அது விநாயகப் பெருமானை குறித்து செய்யக்கூடிய விரதம். அந்த விரதத்திற்கு 21 இழைகளால் ஆன ஒரு நோன்பு கயிறு திரிப்பார்கள். மஞ்சள் படுத்தி அந்த கயிறை கட்டிக்கொண்டு தினம் ஒரு முடிச்சுன்னு கணக்கு போட்டு 21 முடிச்சு அந்த கயிறிலே போடணும். ஒவ்வொரு நாளும் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து அவருக்கு வழிபாடுகள் செய்து நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை மட்டும் உண்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்வதுன்னு இப்படி 4 விரதங்கள் விநாயகப் பெருமானுக்கு நோக்க வேண்டிய விரதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள் இது கந்தபுராணத்தின் கடைசியில் விரத படலம் என்றே ஒரு படலம் உண்டு. அந்த படலத்தில் புராண ஆச்சாரியர் நமக்கு முருகப்பெருமானுடைய திருவுள்ள உகப்பிற்கு என்ன மாதிரியான விரதம் எல்லாம் அனுஷ்டித்து அவருடைய அருளை பெறலாம்னு ஒரு வரிசை சொல்லி கொண்டு வருவார்கள். அதிலே வாராந்திரத்திலே இந்தந்த நாட்களிலே அனுஷ்டிக்கும் விரதம், நட்சத்திரங்களிலே கிருத்திகை விசாகம் முதலிய நட்சத்திரங்களிலே அனுஷ்டிப்பது, சஷ்டி பௌர்ணமி முதலிய திதிகளிலே அனுஷ்டிப்பது, வருடாந்திர விழாவாக மகாஸ்கந்த சஷ்டி இது மாதிரி இருக்கக்கூடிய விழாக்கள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களிலே நமக்கு நாள் கணக்கில் வெள்ளிக்கிழமையிலே நோக்கப்படும் விரதம், திதி கணக்கில் சஷ்டியிலே நோக்கக்கூடியது. அந்த சஷ்டி விரதத்தினுடைய உத்தமமாக மகாஸ்கந்த சஷ்டி ஐப்பசி மாதத்திலே தீபாவளி அமாவாசை அதை அடுத்து வரக்கூடிய நாள் பிரதமையிலிருந்து 6 நாட்கள் நோன்பு நோற்று செய்வது. அந்த 6 நாட்கள் உண்ணா நோன்பு, உரையா நோன்பு, உறங்கா நோன்பு கூட நோட்பார்கள். உண்ணா நோன்பு உரையா நோன்புங்கிறது அன்னம் எதுவும் எடுத்துக்கொள்ளாது, பழம் பால் சாப்பிட்டு விரதம் இருப்பது, இல்லை ஒருவேளை இரவு வேளையில் மட்டும் உண்பார்கள், இப்படி ஒரு வேளை உணவுன்னு வைத்துக் கொள்வது. உரையா நோன்பு மௌன விரதமாக அனுஷ்டிப்பது. அது யுத்த காலமாக இருந்தபடியால் மௌனம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். மௌன விரதம் இதெல்லாம் பக்கத்தில் ஒரு நோட்டு புத்தகம் வச்சுக்கிட்டு நாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக எழுதிக்கிட்டே இருப்பதில்லை. ஏதோ முக்கியமான விஷயத்திற்கு எழுதுகிறோம் சொல்கிறோம். ஆனால் பேச்சை குறைத்து அந்த நேரத்தில் சிவசிந்தனையிலே மூழ்கியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த விரதங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதேத்தான் உண்ணா நோன்பிற்கும் கூட. நாம் உணவு உண்ணாமல் தவிர்க்கிறோம் என்று சொன்னால் நேரம் ஆகிவிட்டதா, பசிக்குதேன்னு நினைத்து கொண்டிருந்து அந்த நாளை கடப்பது இல்லை. அந்த சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேளை அன்னத்திற்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு 1/4 மணி நேரத்தையோ 20 நிமிஷத்தையோ கூட சுவாமியை சிந்திப்பதிலே, அந்த பாராயணங்கள் செய்வதிலே, புராணங்களை படிப்பது இது மாதிரி செய்து உண்ணும் நேரம் தவறிப்போய் அது மறந்து போகும் அளவிலே தொண்டிலே ஈடுபட்டிருக்கணும். இந்த கோயிலுக்கு போகிறோம், சாயங்காலம் நடக்க போகிற வழிபாட்டுக்காக ஏதோ ஏற்பாடுகள் செய்து தரலாம், ஆலயத்திலே பெருக்குவது, கோலமிடுவது, மாலை தொடுப்பது, இது மாதிரி ஏதான தொண்டுகளிலே ஈடுபட்டு உண்ணும் அந்த ஒரு செயலுக்கு நேரமில்லாதபடி அது மறந்து போகும். அப்படி செய்து உண்ணா நோன்பு அந்த நேரமே இல்லாமல் கடந்து போவது. அதேபோல் உறங்கா நோன்பும் கூட உலகமெல்லாம் அடைந்து போகக்கூடிய நேரத்தில் புராணங்கள் வாசிப்பது, கந்தபுராணம் முதலிய பாடல்களை எல்லாம் வாசிப்பது, முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை சிந்திப்பது, அவருடைய கருணையை சிந்திப்பது, அசுரனுக்கும் அருள வேண்டும் என்று எண்ணி அந்த அந்த பெரிய மனது அதையெல்லாம் கொண்டாடுவது, இதை இப்படியாக அப்படி நேரம் செலுத்த வேண்டும். அந்த விரத நேரத்திலே உறக்கம், ஊன் இவற்றையெல்லாம் எத்தனை தவிர்க்க முடியுமோ அத்தனை தவிர்த்து அனுஷ்டிக்கக்கூடியதாய் இது கார்த்திகை சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் நோக்கப்படுவது முருகனுக்கான வெள்ளிக்கிழமை விரதம். அது ஏதான ஒரு காரியத்தை சங்கல்பமாக செய்து கொண்டு இரவு ஒருவேளை மட்டும் பால் பழம் உண்டு நோக்கப்படும் விரதம் இது. அந்த சங்கல்பம் பூர்த்தியாகும் வரையிலுமாக விரதத்தை நோக்கலாம். அதேபோல் மாதாந்திர கார்த்திகை விரதம், நட்சத்திரங்களிலே கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை விரதம் நோற்பது அந்த நட்சத்திரம் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாளில். அது ஒரு சிலர் மாலை சந்திர உதயத்தும் போது இருக்கணும்னு கணக்கொள்வார்கள், சிலர் காத்தால சூரிய உதயத்தும் போது இருக்கணும்பாங்க. என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தின்படி
கார்த்திகை நட்சத்திரம் சந்திரனோடு பொருந்தி வரக்கூடிய நாளிலே நோக்கப்படும் விரதம். அதிலேயும் குறைந்தபட்சம் தொடர்ந்து 12 ஆண்டுகள் கார்த்திகை நோன்பு நோற்பதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு 12 ஆண்டுகள் ஒரு கிருத்திகையும் தவறாது நோன்பு நோற்பது, அது ரொம்ப விசேஷம். அப்படி நோன்பு நோற்று பெருமானை வணங்கக்கூடிய சிறப்பெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அப்படியாக அனுஷ்டிக்கப்படும் நோன்பு அது. பெரிய பலன்களை எல்லாம் அவர்கள் பெறுவார்கள்னு சொல்லப்படுது. குறிப்பாக உடல் நோய் இது மாதிரியான சிரமங்கள் எல்லாம் தீருவதற்கு 12 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கிருத்திகையிலே கொண்டாடப்படுவது கார்த்திகை விரதம். தர்மபுராதீனத்தினுடைய அதிகாரமூர்த்தியாக விளங்கக்கூடிய வேளூர் முத்துக்குமார சுவாமிக்கு கிருத்திகை வைபவம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு விசேஷமாக நடைபெறும் என்பதை நிச்சயம் அன்பர்கள் பார்த்திருப்பீர்கள். அது ஒவ்வொரு குருமகா சன்னிதானங்களும் அன்று நோன்பு நோற்பார்கள். சன்னிதானங்கள் நோன்பு நோற்பதினாலே தம்பிரான் சுவாமிகளும் நோன்பு நோற்று கிருத்திகை அன்றைக்கு விசேஷமாக மாகேஸ்வர பூஜை இவையெல்லாம் மாலை வேளையிலே நடைபெறும். ரொம்ப உத்தமமான திரவியங்கள் கொண்டு அவருக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து அவரை வழிபடக்கூடிய உத்தம விரதமாக இந்த கார்த்திகை விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நோக்கப்படுவது இதெல்லாம் முருகப்பெருமானுக்கான விரதங்கள். சிவபெருமானுக்கு என்று எடுத்துக்கொண்டால் சைவாகமங்கள் சில புராணங்களும் கூட அஷ்ட மகாவிரதங்கள் என்று 8 விரதங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அந்த 8 விரதங்களையும் அனுஷ்டிப்பது ரொம்ப உத்தமமான காரியம். அப்படி 8 விரதங்கள் சிவபெருமானுடைய திருவுள்ள உகப்பாகன்னு சொல்லப்படுகிறது. அதிலே வாரங்களில் சோமவார விரதம் கார்த்திகை மாதம் தொடங்குவது ரொம்ப விசேஷம். கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமாகன்னு தொடங்கி சிவபெருமானை நோன்பு நோக்கக்கூடிய விரதம் அது. அவரை சங்கல்பித்து அன்றைய தினம் இதே போல உண்ணா நோன்பு நோற்று இரவு மட்டும் பால் பழம் அருந்தி சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து, இதையும் அதே போல ஒரு 12 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம்ங்கிறது ஒரு வியாழ வட்டம். குரு கிரகம் ஒரு முறை சூரியனை முழுவதுமாக சுற்றி வருவதற்கான காலம். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கு. அதனால் அப்படி சங்கல்பித்து கொண்டு ஒரு வருட காலம் தொடர்ந்து அனுஷ்டித்து அதையே 12 ஆண்டுகளாக பெருக்கி நோக்கக்கூடிய நோன்பு. அல்லது முடியாதவர்கள் ஒரு ஆண்டிற்குன்னு சங்கல்பம் செய்து கொள்வார்கள். அப்படி சங்கல்பித்து கொண்டு ஒரு ஆண்டு முழுவதும் கார்த்திகை சோமவாரம் தொடக்கி ஒவ்வொரு சோமவாரமும் விரதம் அனுஷ்டிப்பதை காரியமாக கொள்ளுவார்கள். இப்படி நோக்கப்படும் நோன்பு இது சோமவார விரதம். அதேபோல் அடுத்தது திருவாதிரை, மார்கழி திருவாதிரை நோன்பு நோற்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் சதுர்தசி திதியிலேயே நடக்கக்கூடிய மகாபிஷேகத்தை, நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய மகாபிஷேகத்தை சங்கல்பத்தோடு கூடியிருந்து தரிசித்து அந்த மகாபிஷேகத்திற்கு நம்மால் ஆன திரவியங்களை சேகரித்து கொடுத்து அந்த அபிஷேகத்திலே கலந்து கொண்டு விடியல் காலை வேளையிலே பெருமான் ஆருத்ரா தரிசனம் தருவார். அந்த தாண்டவ தரிசனத்தை பெற்று அன்றைய தினம் வீட்டிலேயும் பூஜை செய்து பெருமானுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரசாதங்களை எல்லாம் செய்து நைவேத்தித்து அடியார்களுக்கு அவற்றை பகிர்ந்தெல்லாம் கொடுத்து அடியார்களுடைய அருளை பெறக்கூடிய ஒரு விரதமாக இந்த நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உமாமகேஸ்வர விரதம் கார்த்திகை மாதத்து பௌர்ணமியிலே, கார்த்திகை மாத பௌர்ணமிங்கிறது தீபத்தோடு ஒட்டி வரும். அந்த தீபத் திருநாளில், கார்த்திகை தீபோத்சவ திருநாளிலே அனுஷ்டிக்கப்படும் விரதம் இது. அன்றைய தினம் பார்வதி பரமேஸ்வரர்களாக சுவாமி அம்மனை எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்வது. ஒரு சித்திரப்படத்திலோ அல்லது கும்பத்திலோ பிம்பத்திலோ ஆவாகனம் செய்து அபிஷேகம் முதலிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து சுவாமி அம்மனை அருட்பாடல்களால் பாடி துதித்து, திருமுறை பாடல்கள் எல்லாம் பாடி துதித்து நைவேத்தியம் செய்து சுவாமியை வணங்கி வழிபடுவது. அதிலே தம்பதிகளாக இருக்கக்கூடிய தீட்சை ஏற்ற சிவனடியார்களை சுவாமி அம்பாளாகவே வீட்டிற்கு வரித்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களை ஆசனத்திலே அமர்த்தி அவர்களுக்கு தூபதீபம் முதலியவற்றை சமர்ப்பித்து அன்னம் பரிமாறி அவர்களதை ஏற்று உண்டு நம்மை ஆசீர்வதிக்கும் பட்சத்தில் சுவாமியும் அம்மனுமே எழுந்தருளி அந்த விரதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுவதால் உமாமகேஸ்வர விரதத்தை தம்பதிகளை வரித்து, சிவனடியார்களாக இருக்கக்கூடிய அடியார்களை வரித்து நோற்பதாக என்றும் வழக்கம் கொள்ளப்படுகிறது. மூன்றாவது. நான்காவது சிவராத்திரி விரதம், மகா சிவராத்திரி விரதம். அது பெருமான் ஆலகால விஷத்தை பானம் பண்ணி உலக உயிர்களை எல்லாம் காத்தான் என்பதன் பொருட்டு உமாதேவியார் தொடக்கமாக எல்லா உயிர்களும் எம்பெருமானை வணங்கி துதிக்கக்கூடிய உன்னதமான காலம் அது. அது ஒவ்வொரு பட்சத்திலுமே நமக்கு சதுர்தசி திதியாக கொள்ளப்படுகிறது. 14வது நாள், அமாவாசை அடுத்து 14வது நாளாக கொள்ளப்படுவது. அதை மாத சிவராத்திரி என்று சொல்லுகிறோம். அப்படி மாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய 14வது நாள் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுவோம். அந்த மகா சிவராத்திரி திதியிலே எம்பெருமானை வணங்குவது. அதற்கு முந்தைய நாள் இரவிலிருந்தே உணவு உண்பதை தவிர்த்து விடுவோம். 13வது நாள் பிரதோஷ திதியிலேயே உணவு உண்பதை தவிர்த்து விட்டு
14வது நாள் முழுவதுமாக உணவு கொள்ளாமல் காலையிலிருந்து குளித்து அனுஷ்டானம் செய்து சிவபூஜை செய்து சுவாமியை பெட்டியிலே ஒடுக்காமல் அப்படியே எழுந்தருளச் செய்வித்து அன்றைய தினமெல்லாம் இரவு பூசைக்கான திரவியங்களை சேகரிப்பது, விசேஷமான பூக்கள், பத்திரம் இவற்றையெல்லாம் சேகரிப்பது, கோயிலில் அபிஷேகத்திற்கு திரவியங்கள் சேகரித்து கொடுப்பது, கோயிலே ஏதான தொண்டு செய்ய முடிந்தால் அதற்கான தொண்டுகளிலே ஈடுபடுவது, இப்படியெல்லாம் செய்து இரவு முதல் சாமத்திலிருந்து தொடங்கி 4 சாமகாலங்களும் தவறாமல் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய மகாபிஷேகங்களை தரிசித்து அந்த ஒவ்வொரு அபிஷேக காலத்திலும் செய்விக்கப்பட வேண்டிய உபசாரங்களை எல்லாம் தரிசித்து திருமுறை பாராயணம் செய்து இப்படி அந்த நாளை கழித்து மறுநாள் விடியல் வேளையிலே ஸ்நானம் செய்து அன்றைய தினத்திற்கான பூசையும் செய்து முடித்து அன்றைய வாரணை கொடுத்து உணவு உண்டு விரதத்தை பூர்த்தி செய்வது என்று இப்படி மகாசிவராத்திரி விரதத்திற்கான பத்ததி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆந்தனையும் கடைபிடிப்பது உத்தம புண்ணியத்தை பெற்றுத்தரும். இந்த மகாசிவராத்திரி விரதத்தை சொல்லும்போது பலரும் இதை அனுஷ்டித்திருக்கிறார்கள். வேடுவன் ஒருவன் புலியினிடத்தை இருந்து உயிர் தப்பிக்க வேண்டி ஒரு மரத்தின் மேலே ஏறிக்கொண்டு அன்று இரவெல்லாம் உறங்காமல் இருக்க வில்வதளத்தை பறித்து போட்டார் என்றும், அப்படி இட்டு அந்த மரத்தின் அடியிலே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை, ஒரு சிவராத்திரி இரவு முழுவதும் நமக்கு வில்வத்தால் அர்ச்சித்தான் என்று அந்த வேடுவனுக்கு பெருமான் காட்சி கொடுத்து மோட்சம் கொடுத்ததெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தெரியாமல் அன்றைய தினம் சிவாலயத்திலே போய் தங்கினாலும் அது உத்தம பலனை தரும் என்ற நிலையில் அனுஷ்டிக்கப்படுவது. அதுபோல் கேதார விரதம், இது 2 விதமாக அனுஷ்டிப்பார்கள். ஒன்று, புரட்டாசி திங்கள் அமாவாசை அடுத்து வரக்கூடிய அஷ்டமி அன்று தொடங்கி தேய்பிரை சதுர்தசி வரைக்குமாக ஒரு 21 நாட்கள் நோக்கப்படும் நோன்பு. இது இப்படி நோக்கப்படும். அப்போது தேய்பிரைன்னு சொன்னால் அமாவாசை அடுத்து வரக்கூடிய அஷ்டமி, அஷ்டமியிலேருந்து ஆரம்பித்து கணக்கு பண்ணிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 1 8 நாட்கள் வந்துடும். அதற்கு பிறகு ஒரு 15 நாட்கள் கிட்ட சொல்கிறாங்க. அது அப்படி இப்படி கணக்கு பண்ணால் அது ஒரு 21 நாள் 22 நாள் அப்படி வரும். அப்படி அனுஷ்டிக்கப்படுவது அத்தனை நாட்கள் தொடர்ந்து செய்யணும். மற்றொரு கிரமம், தீபாவளி அமாவாசை என்று பூர்த்தியாவது போலே, அமாவாசை ஐப்பசி மாத அமாவாசை என்று பூர்த்தியாவது போலே அதற்கு முந்தைய 21 நாட்கள் கணக்கில் கொள்வார்கள். அது இந்த நவராத்திரி காலம் முடிந்து தொடங்கும். அடுத்த அமாவாசை தீபாவளி அமாவாசைங்கிறதுனால சரியா 21 நாட்கள் கணக்கு வரும். 21 நாட்களும் ஒரு அரசமரத்து அடியிலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அருகிலே ஒரு கலசம் ஸ்தாபித்து அந்த கலசத்திலே அம்பிகையை ஆவாகனம் செய்து சுவாமியும் அம்மனுமாக வீற்றிருப்பதாக பாவித்து அம்பிகை சிவபூஜை செய்ததை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உண்ணா நோன்பு நோற்று அதிரசம் சுழியம் முதலிய பட்சணங்கள் எல்லாம் பண்ணி அப்பம் முதலிய பட்சணங்கள் செய்து ஒவ்வொரு நாளும் ஒன்றுங்கிற எண்ணிக்கையில் 21 பட்சணம், 21 பாக்கு, வெற்றிலை, 21 பழம் இப்படி நைவேத்தியம் செய்து 21 இழைகளால் ஆன கயிறு முறுக்கி அதை கையிலே கங்கணமாக கட்டிக்கொண்டு 21 முடிச்சு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முடிச்சு, 21 முடித்து அப்படி விரதம் அனுஷ்டித்தால் விரதபூர்த்தி அன்றைக்கு பார்வதி பரமேஸ்வரர் நமக்கு ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து நம்மை திருவடிகளிலே சேர்த்துக் கொள்வார்னு நீதி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அம்பிகை கௌரி என்ற ஸ்வரூபத்திலே, கௌரி அம்மையாக அம்பிகையே கேதாரீஸ்வரராக விளங்கக்கூடிய பெருமானை முன்னிறுத்தி அனுஷ்டித்தாள், அவள் கங்கை கரையிலே அனுஷ்டித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உத்தமமாக சொல்லப்படும் விரதம். ரிஷிகள் எல்லாம் கூட இந்த விரதத்தை நோற்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆலே ரொம்ப மோசமான நிலையில் இருப்பவர்களை கூட உயர்த்தி கொண்டு வரக்கூடிய உன்னத நோன்பாக இந்த கேதாரீஸ்வரர் விரதம் சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்திலே பலரும் தொடர்ந்து வம்ச பரம்பரையாக செய்து வரக்கூடிய விரதத்தில் கேதாரீஸ்வரர் விரதத்தை பார்க்கிறோம். அடுத்தது கல்யாண சுந்தர விரதம். அது பங்குனி உத்திரத்தன்று கொண்டாடப்படுவது. பெரும்பான்மை ஆலயங்களிலே பங்குனி உத்திரத்தன்று தான் பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் இருக்கும். பெரும்பான்மை ஆலயங்கள் பங்குனி உத்திரத்தன்று சுவாமி அம்பாளுக்கான கல்யாண உற்சவம் நடைபெறும். நாள் கல்யாண சுந்தர விரதம் என்றே அதற்கு பெயர். இந்த விரதத்திற்கும் கூட அதே போலே தம்பதிகளை வரித்து அவர்களை சுவாமி அம்மனாக பாவித்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து வேட்டி புடவை முதலியவற்றை கொடுத்து அவர்களுக்கு உணவு உபச்சாரம் எல்லாம் செய்வித்து அவருடைய அருளை பெறுவது ஒரு கணக்குண்டு. அடுத்தது ரிஷப விரதம் என்றொரு விரதம். அது வைகாசியிலே வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி, அமாவாசை அடுத்து வரக்கூடிய அஷ்டமியிலே செய்யக்கூடியது ரிஷப விரதம். அது சுவாமி ரிஷபாரூடராக இருக்கக்கூடிய நிலையில் பெருமானுடைய முக்கிய சின்னமான அந்த ரிஷபத்திற்கு செய்யப்படும் விசேஷமாக சொல்லப்படுவது. அது போலே சூல விரதம் என்றொன்று உண்டு. அது தை மாசத்தில் வரும் அமாவாசை அன்றைக்கு அனுஷ்டிக்கப்படும். ரிஷபம் சூலம் இது 2 சிவச்சின்னங்கள். அதனால் அந்த 2ஐயும் பூஜிப்பதற்கென்று ஏற்பட்ட தினங்களாக இதை கொள்ளுகிறோம். இப்படி இதெல்லாம் நமக்கு அஷ்டமகாவிரதங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விரதம். இது போக பிரசித்தமாக கொண்டாடப்படும் பிரதோஷ கால விரதம். பிரதோஷ விரதம் அது பல ஆண்டுகளாக ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு பட்சத்திலும் வரும் பிரதோஷத்தை கொண்டாடுவார்கள்.
அமாவாசை அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்தை அடுத்து பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்தை கொண்டாடுவார்கள். முடிந்த அளவிலே பிரதோஷத்தன்றைக்கும் இதே போல உணவு உண்ணாமல் மாலை வேளையில் சிவாலயங்களை சென்றடைந்து அங்கே நடைபெறக்கூடிய சந்தியாகால பூஜையிலே கலந்து கொண்டு நந்தியம்பெருமானுக்கு செய்யப்படும் விசேஷ அபிஷேக ஆராதனைகளெல்லாம் கலந்து கொண்டு சுவாமி புறப்பாடாகி வரும்போது கோயிலை வலமாக வரும்போது அதை தரிசித்துக் கொண்டு சுவாமிக்கும் நந்திகேஸ்வரருக்கும் இடையே செல்லாமல் சோமசூக்த பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதட்சண மரபிலே சுவாமியை அபிஷேக தொட்டியை தாண்டாமல் பிரதட்சணம் அப்பிரதட்சணமாக மாறி மாறி வலம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய விரதம் இதற்கு பிரதோஷ விரதம். இது ரொம்ப பிரசித்தமாக எல்லோரும் கடைபிடிப்பது. இப்படியாக இருக்கக்கூடிய விரதங்கள் எல்லாம் சுவாமிக்கென்று சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டமகா விரதங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளணும். அதே போலே பிரதோஷ விரதம் பிரசித்தமாக அனுஷ்டிக்கப்படுவது. அம்பிகைக்கான விரதம், அம்பிகைக்கான விரதங்களிலே வெள்ளிக்கிழமை விரதம், அது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உமாதேவியாரை வணங்கி வழிபட்டு அர்ச்சித்து செய்யக்கூடிய பூசை, அது வெள்ளிக்கிழமை விரதம். அதே போலே ஐப்பசி உத்திரத்தன்று செய்யப்படும் விரதம். அன்றைக்கு ஐப்பசி உத்திரம்ங்கிறது பூரத்தை அடுத்து ஐப்பசி பூரம்னு விசேஷமாக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மனுக்குன்னு தனியே கொடியேறி தனியே தேர் திருநாள்லாம் கண்டருள பண்ணுவது. ஆடி மற்றும் ஐப்பசி பூர திருநாட்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அது அந்த ரெண்டுமே நமக்கு ஆடி மாத பூரம் என்பது காற்றடித்து விதை விதைக்கக்கூடிய காலம், ஐப்பசி பூரம் என்பது நெல்லெல்லாம் விளைந்திருக்கக்கூடிய ஒரு காலம். ரெண்டுமே பிள்ளை பேரோடு தொடர்புபடுத்தி விதைக்கக்கூடிய காலமாக சொல்லப்படுவது. அதனால்தான் ஆடிப்பூரத்திலே அம்பிகைக்கு வளைகாப்பு செய்வது, மடியிலே அந்த முளைப்பயிரை எல்லாம் முடிச்சியாக அம்பிகைக்கு கட்டுவித்து ஆடிப்பூர அம்மன்னே கோயில்களில் திருமேனி ஒன்றை வைத்திருப்பார்கள், பார்த்துருப்பீங்க, பல கோயில்களிலும் இருக்கும். அந்த அம்பாளுக்கு ஆடிப்பூரத்தன்றைக்கு விசேஷமாக நடைபெறும். திருவாரூர் திருத்தலத்திலே கமலாம்பிகைக்கு 10 நாட்கள் ஆடிப்பூர வைபவம். நீலோத்பலாம்பிகை அல்லியங்கோதையாக இருக்கும் அம்பிகை தியாகராஜ பெருமானோடு திருநாள் கண்டருள்வாள். கமலாம்பிகை தனிக்கோயில் பிராட்டியாக இருப்பதினாலே ஆடிப்பூரத்தன்றைக்கு வளைகாப்பு வைபவமாக அந்த நிலையிலே கொண்டாடப்படுவது. அம்பிகைக்கு வளைகாப்புங்கிறதெல்லாம் ஏதோ பிள்ளை பேருங்கிறத எல்லோருக்கும் அருளுகிறாள் என்ற நிலையில் அடுத்து வரக்கூடிய விதை விதைக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் என்பது. விதை விதைக்கக்கூடிய அந்த உன்னத காலத்தில் குறைவில்லாமல் விளைச்சல் ஏற்பட வேண்டும், அருளாலே நல்ல விளைச்சல் ஏற்பட வேண்டும் என்பதனால் பூமி பெண்ணானவள் கருதானே சுமக்கிறாள். அவளும் அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் தானே நமக்கு உணவாகிறது. அது மங்களமாக தொடங்கி நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்று அம்பிகையை வேண்டிக் கொண்டு அருளை வேண்டி இருக்கக்கூடியது. அப்படி கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் மற்றும் ஐப்பசி பூர விரதங்கள். நவராத்திரி விரதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை அன்று தொடங்கி பிரதமை அன்று அமாவாசைக்கு தொடங்குறதில்லை, பிரதமை அன்றைக்கு தொடங்குவது. பிரதமை அன்று அம்பிகைக்கு கலசம் ஸ்தாபித்து அலைமகள் கலைமகள் மலைமகள்னு 30 தேவியரையும் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வது. அந்த 9 நாட்களும் அம்பிகை தான் சிவபூஜை செய்து மகிஷனை வதம் செய்தாள் என்று கொண்டாடப்படும் உன்னதமான திருநாள். அந்த 9 நாளும் அம்பிகைக்கு விசேஷமான உபச்சாரங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு காரணம், அந்த யுத்தத்திலே அம்பிகை பங்கு கொள்ளுகிறாள். ஒவ்வொரு நாளும் இரவிலே நடக்கக்கூடிய அந்த யுத்தம் அதற்கான உபச்சாரங்களாகவே செய்வித்து அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்து 9வது நாள் அஸ்திர பூஜையாக, சரஸ்வதி பூஜை அல்லது அஸ்திர பூஜை, ஆயுத பூஜை என்று சொல்லும் விதமாக அம்பிகை யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக யுத்தத்திலே அவள் பயன்படுத்திய அந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக செய்யப்பட்ட பூஜையை நாமும் கடைபிடித்து அன்றைய தினம் மகிஷ சம்ஹாரம் நடந்தது. 9வது நாள் இரவிலே அம்பிகை மகிஷ சம்ஹாரம் செய்தருளினாள் என்று சொல்லி 10வது நாளை வெற்றி திருநாளாக விஜயதசமி என்று வெற்றியை குறிக்கக்கூடிய தினமாக வைத்து கொண்டாடுகிறோம். அன்றைய அந்த 10 நாட்களும் அம்பிகையை ஆலயங்களிலே வெவ்வேறு திருக்கோலங்களிலே எழுந்தருளச் செய்து அர்ச்சனை முதலியவற்றையெல்லாம் செய்து யுத்த காலமானபடியால் அம்பிகையை குளிர்விக்கும் விதமாக அபிஷேகங்கள் செய்வது, நல்ல இசை, நாட்டியம் முதலிய கலைகளை கொண்டு அம்பிகையை ஏற்றுவது. அதனால்தான் மற்றைய காலங்களை விடவும் நவராத்திரி காலங்களிலே இந்த கலைகள் எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் விதமான ஏற்பாடுகள் செய்வார். இசை கச்சேரிகள் இருக்கும், வாத்திய கச்சேரிகள் இருக்கும், நடன கச்சேரி, இதெல்லாம் அவசியமாக ஏற்பாடு செய்வார்கள். அதையெல்லாம் அம்பிகை மகாராணியாக சபையிலே அமர்ந்து அதையெல்லாம் அவள் கடாட்சிக்கிறாள் என்று உபச்சாரமாக செய்யப்படும். பழைய ஆலயங்களில் அன்றைய சாயரட்ச பூஜையிலே பல்வேறு ராகங்களையே தனியாக வாசிப்பாங்க. நித்தியமும் செய்கிற நாதஸ்வர கைங்கரியத்திலேயே ஒரு 15-20 ராகங்களோட பெயரை ஒவ்வொன்றாக சொல்ல அந்த ராகத்தை ஒரு நிமிடத்திற்கு இவர் வாத்தியக்காரர் வாசித்து காண்பிப்பார். இப்படியெல்லாம் தாளங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு தாளத்திற்குமான ஜதியை சொல்ல நாயனக்காரர் வாசிப்பார். இப்படி அம்பிகைக்கு இதெல்லாம் உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல பல அன்னங்கள் பட்சணங்கள் எல்லாம் செய்விப்பது. வீடுகளிலும் இது சில நூற்றாண்டுகளாக ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள் கொலுப்படி அமைத்து அம்பிகை அந்த யுத்தத்திற்கு போன அந்த தேரை போல அந்த கொலுப்படி
இந்த ரதத்திலே போய் சம்ஹாரம் பண்ணினான் இல்லையா, அதில் அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தன, எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்தனன்னு காட்டும் விதமாக அத்தனை தெய்வங்களையும் அந்த ஒலுப்படிகளிலே அலங்காரம் செய்து தெய்வீக வடிவங்களை எல்லாம் அலங்கரித்து அம்பிகை ரதத்திலே போய் புறப்பட்டு போய் அந்த யுத்தத்தை செய்தாள் என்பதை காட்டும் விதமாக செய்யப்படும் வழிபாடு இந்த நவராத்திரி விரதம். அது ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுவது. அந்த நவராத்திரியிலும் கூட நமக்கு ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு நவராத்திரி சொல்லப்பட்டிருக்கு.